ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோனா. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பேக்கிங் வித் கிராண்ட்மா. கிராண்ட்மாவோட ஹனா மினா என்னென்ன பன்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான சைனீஸ் வில்லேஜ் இருந்துச்சாம். சூப்பரா இருக்குமா அந்த சைனா ஊரு பார்க்கவே. அந்த வில்லேஜ்ல நிறைய தண்ணியா, நேச்சர் ஃபில்டா இருக்குமா. அவ்வளோ மரங்கள், அவ்வளோ பூக்கள், பார்க்கவே ரொம்ப காமா இருக்குமா அந்த ஊரு. அங்கதான் ஹனாக்கா மினாக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு அக்கா இருந்தாங்க. அதுல மினாக்கா வந்து பெரியவ, ஹனாக்கா சின்னவ. ஹனாக்கா அவங்க பாட்டியோடய ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பாளாம். அப்படி இருக்கப்ப மினாக்கா என்ன பண்ணுவா அப்படின்னா, நிறைய வெளியில சுத்தி பாப்பா, எங்கெங்கெல்லாம் போலாம், எப்படி எல்லாம் இருக்கு அந்த ஊரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சம்மர் வெக்கேஷன்ஸ் இல்லையா, சோ அதனால அவங்க பாட்டி ஊருக்கு பாட்டியோட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக வந்தாங்க. சோ மினாக்கா என்ன பண்ணுவா, ஃபுல்லா வெளியில சுத்துவா. ஹனாக்கா அவங்க பாட்டியோடய இருப்பா. ஒரு நாள் வெளியில சுத்தி சுத்தி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட ஹனாக்காவும் மினாக்காவும், நாங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃபுட் ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நீங்க வாங்க அப்படின்னு பாட்டியும் கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பார்க்க சைனாவோட ஃபுட் ஸ்ட்ரீட் ரொம்ப பிஸியா இருக்குமா. அதுவும் நைட் மார்க்கெட் வேறையா, பயங்கர பிஸியா இருக்குமா. அதுவும் இல்லாம கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே ஜாலியாவும் இருக்குமா, அதே டைம் பிரம்மாண்டமாவும் இருக்குமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில எந்திரிச்சோடனே அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் பன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெளியிலே குட்டி ஷாப் வச்சிருந்தாங்க, அதை பாட்டி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க மத்தியானத்துல இருந்தே அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அது ரெய்னி சீசன் வேறையா, சீக்கிரமா இருட்டிடுமா. அதனால அவங்க மத்தியான டைம்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி நைட்டுக்கு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு, அவங்க பெரிய ஷாப் அங்க இருக்கு, அங்க எல்லா ஃபுட்டையும் எடுத்துட்டு போவாங்க, பன்ஸ் எல்லாமே. சோ இதுதான் அந்த நைட் ஸ்ட்ரீட். ஃபுல்லா லேட்டர்ன் லைட்ஸோட க்ளோயிங்கா, கலர்ஃபுல்லா, சூப்பரா, அட்டகாசமா இருக்குமா. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு வந்து ஹனா மினாக்கா பாத்துப்பாங்க ஃபுட் ஸ்ட்ரீட்ல. பாட்டி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கடைய பாத்துப்பாங்க. சோ ஹனா மினாக்கா ரெண்டு பேருமே நல்லா சூப்பரா மார்க்கெட் பண்ணுவாங்க பாட்டியோட பண்ண. அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, நைட் டைம் அங்க பாட்டி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க பண்ண பாப்பாங்க. அதுவும் பேக்கரி இல்லையா, ஃப்ரெஷ் பன்ஸோ வீட்லயே பண்றதுனால நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. குட்டி பசங்க கூட வருவாங்களா, ஹெல்தி ஸ்நாக்குங்கிறனால. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்ப மினாக்கா பாட்டியோட ஒட்டி இருப்பா இல்லையா, அவ கேட்டாலாம், பாட்டி பாட்டி எனக்கும் இந்த பண்ணெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தாயே பாட்டி அப்படின்னு. உடனே மினாக்காக்கும் ஆசை வந்துருச்சா ஹனா கேட்கவும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹனா மினா ரெண்டு பேருக்கும் பாட்டி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நீட்டா டேபிள்ல எடுத்து வச்சுக்கணும். கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் மைதா மாவு, அதுக்கப்புறம் என்னென்ன அரிசி வேணுமோ, ஃபுட் கலர்ஸ், அதுவும் இல்லாம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாம நம்ம ரொம்ப நல்லா நீட்டா பண்ணணும். ஏன்னா இது குழந்தைங்க கூட சாப்பிடுறாங்க அப்படிங்கறனால. அப்புறம் வந்து ஈஸ்ட், எக்கு, பால், முட்டை இருக்க பன்ஸும் இருக்கு, முட்டை இல்லாத பன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். இதோட மெயின் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா ரெட் பீன்ஸ் தான். அந்த ரெட் பீன்ஸ் ஒழுங்கா நல்ல பீன்ஸா எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா ஸ்டீம் பண்ணி, அதை நல்லா மேஷ் பண்ணி, அதை குட்டி குட்டி பால்ஸா உருட்டி இந்த மாதிரி வெளியில ட்ரை பண்ண வைக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் இருந்தா போதும். அந்த பால்ஸ் ட்ரை ஆன பிறகு அதை என்ன பண்ணணும், நம்ம டோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பால்ஸ் ட்ரை ஆகட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ரெட் பீன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டே. ஸோ அதுக்கு தேவையான சுகர் எல்லாம் போட்டு நம்ம அதை பால்ஸா உருட்டி ட்ரை பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம டேபிள்ல அடுக்கி வச்சிருந்தோம்லே எல்லா விதமான மாவு எல்லாம் போட்டு லைட்டா சால்ட், சுகர் எல்லாமே ஆட் பண்ணி அந்த மாவை நல்லா கலரணும். கிளறி கிளறி பால் ஊத்தி ஊத்தி லைட்டா கிளறி கிளறி எக்கையும் பீட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த எக்கையும் ஊத்தி நல்லா கிளறணும். ஃபுல்லா கிளறி கிளறி நல்லா பிசைஞ்சு அது நல்லா சாஃப்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டோவை என்ன பண்ணணும், நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுடணும். இது இவங்க கிட்ஸா இருக்கும் போதுல இருந்தே பாட்டி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹனா மினாவோட அம்மா அப்பாக்கு அந்த மெமரிஸ்க்கு எல்லாமே பாட்டிக்கு ஞாபகம் வந்துச்சா. அது எல்லாமே பாட்டி என்ன பண்ணாங்க, ஹனா மினாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிதான் அவங்க அம்மாக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெமரிஸையும் அந்த குட்டீஸோட ஷேர் பண்ணாங்க. அப்புறம் ஒரு வழியா மாவு உருண்டு திருண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணணும், மேல ஃபுல்லா பட்டர் தடவி அது ஒரு பெரிய ஒயிட் கிளாத்ல கவர் பண்ணி
அது ரெஸ்ட்டுக்கு விட்டுடணும். அந்த டைம்ல ஹனாக்கா என்ன பண்ணா தெரியுமா, அந்த ரெட் பீன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா குக் ஆயிருக்கா, அது நல்ல ஃபிளேவர்ல இருக்கா, இப்போ நல்லா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சுகர் ஆட் பண்ணி அது பால்ஸா உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அது குட்டி குட்டி பால்ஸா உருட்டி பாட்டி கிட்ட கொடுத்தாலாம். பாட்டி எல்லா பால்ஸுமே கரெக்டா இருக்கா, டேஸ்டா இருக்கா, பெர்ஃபெக்டா இருக்கா, நம்ம அந்த பன்ஸ்குள்ள டக் டக்குன்னு ஸ்டஃப் பண்ணிடலாமா அப்படிங்கறத பாட்டி செக் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப அழகா ரெடி ஆயிருந்த உடனே பாட்டி, ஹனாக்கா, மினாக்கா எல்லாரும் சேர்ந்து அந்த டவ் எடுத்து ஒரு பெரிய ரவுண்டாவும் கிரியேட் பண்ணிட்டு பன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு குட்டி குட்டி பால்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் பீன் பால்ஸ், அதை ஒவ்வொன்னா அந்த பன்னுக்குள்ள ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி அந்த பன்னை ஸ்லைஸா கட் பண்ணி அதுல கொஞ்சம் சீஸ் போட்டு பட்டர் போட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் பீன் ஸ்டஃபை வச்சு க்ளோஸ் பண்ணி சூப்பரா பேக்கிங் ட்ரேல அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படி அடுக்கின பிறகு அவங்க எல்லாம் அந்த காலத்து ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்டீம் பண்றது வந்து அவங்க ஃபுல்லா பேம்புவால செஞ்ச உட்டன் ட்ராஸ்ல தான் வந்து அவங்க ட்ரே மாதிரி செஞ்சு அதுல அடுக்கிதான் ஸ்டீம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அது ஒழுங்கா குக் ஆயிருக்கா, எப்படி குக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இவங்க இந்த பன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பிரெட், நிறைய க்ராச்சரிஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ் பாட்டி பண்ணாங்களாம். அதெல்லாம் நல்ல குவாலிட்டி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒழுங்கா அது பேம்பூ ட்ரேல அடுக்கி அடுக்கி வைப்பாங்களாம். அதுவும் இல்லாம சில டாப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு, சில பன்ஸுக்கு எல்லாம் டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு பன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பிரெட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. ஸோ அதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் அவங்க ஆட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பாட்டியும் ஹனாக்காவும் ரொம்ப ஜாலியா மெமரிஸோட பேசிட்டு சந்தோஷமா அந்த ஸ்டீம் போயிட்டு இருந்துச்சா. அந்த ஸ்டீம் ஊருக்கே மணக்குமா, அவங்களோட பிரெட்டோட பன்னோட ஸ்மெல் வந்து. அதனால நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு வழியா இதுதான் அவங்களோட ஃபேமஸான பன், அதாவது பீச் பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பிங்க் ஃபிளேவர்ஸ், சீஸ், பட்டர் எல்லாமே சேர்ந்து ரொம்ப யம்மியா இருக்குமா இந்த பன்னு. ஸோ இந்த பன்னும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பன்ல வந்து வெறும் சீஸ் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, அதனால அதோட டாப்பிங்ஸா சீசன் ஒயிட் சீசன் சீட்ஸ் ஆட் பண்ணுவாங்களாம். ஸோ அது பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்குமா. நடுவுல கட் கட்டா ஸ்லைஸ் ஸ்லைஸா அது வந்து யம்மியான பட்டர் மெல்ட் ஆகுறது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. இவங்களோட டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டிஸான பன்னு, ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ட்ரேல அழகா அடுக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பிளிட் பண்ணி வைப்பாங்க. பாதி வீட்ல உள்ள பேக்கரி ஷாப்க்கு, பாதி மார்க்கெட்ல உள்ள பேக்கரி ஷாப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லா நல்ல கிராண்டா இருக்கிறது எல்லாமே அவங்க கடைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது சைனாவோட ஃபுட் ஸ்ட்ரீட்ல உள்ள பேக்கரி ஷாப்க்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அது லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்ம பிரைட்டா இருக்குமா. அதை என்ன பண்ணுவாங்க, திருப்பி யூஸ்வலா ஹனாக்காவும் மினாக்காவும் அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா பாட்டியோட பேக் பண்ணது இல்லையா வித் லவ். அதுவும் இல்லாம பாட்டியோட டேஸ்டுக்கு அந்த ஊரே அடிமையா. அதனால எல்லா கிரௌடுமே எப்படா பாட்டி கடை ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அந்த கிரௌட் எல்லாருமே ஜாலியா வாங்கிட்டு போவாங்களாம். அவ்வளோ டேஸ்டியா குவாலிட்டியா சூப்பரா இருக்குமா பாட்டியோட பன். ஹனாக்காக்கும் மினாக்காக்கும் அந்த கிரௌடு சமாளிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுமா. அதே மாதிரி வீட்டுல உள்ள பாட்டியோட பன் ஷாப்பும் ரொம்ப நல்லா குவைட்டா காமா அவ்வளோ குட்டீஸ் எல்லாம் வந்து ஜாலியா வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்களாம். ஓகே குட்டி சுட்டீஸ், பண்ணு கதை பிடிச்சிருந்துச்சா? பேக்கிங் வித் கிராண்ட்மா நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம பாட்டியோட சீக்ரெட் ரெசிபிஸ் எல்லாம் அவங்க கிட்ட பேசி அவங்க எப்படி பண்ணுவாங்க, என்ன பக்குவத்துல பண்ணுவாங்கங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம ட்ரெடிஷனலா அதை ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா. ஓகே குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.